பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். வேதத்துல பாத்தீங்கன்னா நோவாவுக்கு அந்த கிருபை கிடைச்சிச்சுங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த கிருபை என்ன பண்ணுச்சு? உலகம் முழுவதும் ஜலத்துல அழிஞ்சு போனாலும் கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தை என்ன பண்ணாரா? காப்பாத்தினாரு. ஜலப்பிரவாகத்திலிருந்து காப்பாத்தி மலை மேல கொண்டு நிப்பாட்டினார் இல்லையா? அதே போல நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது உலகம் ஆயிரம் சொல்லும், நீ சர்ச்சுக்கு போய் என்ன சாதிச்ச, ஜோமனி என்ன பண்ண, ஆண்டரை எதிர்த்து என்ன வாழ்ந்துட்ட, இன்னும் வாழ்க்கை அப்படிதானே இருக்கு, ஒன்னும் முன்னேற்றமே இல்லையே, யாரையும் தானே இருக்கு, கடனவு தானே இருக்கு, பலவீனம் தான் இருக்கு, வாழ்க்கையிலும் நடக்கலையும் சொல்லி நிறைய பேர் நம்ம வந்து குற்றப்படுத்தலாம், காயப்படுத்தலாம். அதை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம கர்த்தருக்கு என்று உண்மையா ஊழியம் செய்யுங்க. அவர் நற்செய்தியை அறிவிங்க, அவர் சுவிசேஷத்தை அறிவிங்க, அவருக்கு என்று வழியை ஆயத்தம் பண்ணுங்க. அப்படி கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்யும் போது உலகத்தை எதிர்த்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு போதும் சொல்லி கர்த்தருக்கு என்று நீங்க ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அந்த கிருபை என்ன பண்ணுமா? உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் இருந்தாலும் அது அனுதார வசனத்தின் பிரகாரமாக உலகத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் போல, அக்கம் பக்கம் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கொலை நோய்கள், பஞ்சங்கள் எது வந்தாலும் நம்மளையும் நம்ம குடும்பத்தை அதை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். மலைமேல் உள்ள பட்டணமாய் மாற்றுவார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாத புதிய ஆரம்பத்தை, புதிய சந்ததியை, புதிய வாசலை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாங்க. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். அதுக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தர் நல்ல ருசித்து வசனத்தின் பிரகாரமாக எல்லாருக்கும் போய் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசைப்பார். அந்த கிருபை உங்களை தாங்கும், ஏந்தும், சுமக்கும், தப்பு வைக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை கொடுத்து கர்த்தர் நிச்சயமாக ஆசைப்பாரு. நீ கர்த்தர் கண்டு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைக்கும். ஆமென். God bless you.